வேலை இல்லைன்னா நம்மக்கிட்ட அட்வைஸ் கேட்டவங்க எல்லாமே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சொசைட்டி ஆகட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாருமே நம்மள மதிக்கிறதில்ல. சம்பளத்தை, அதுக்கப்புறம் நம்மளோட பொசிஷனை இதை தான் மதிக்கிறாங்க. நான் எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்காங்கன்னு குறை சொல்ல. கொஞ்சம் பேர் ஜென்யூனாக நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, நல்ல ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. நீங்கள் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்திருந்தாக்கா, ஃபைனான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாக்கா, உங்களுக்கு தெரியும் நான் பேசுகிறது கரெக்டாக இல்லையான்னு. வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தாக்கா பேங்க் பேலன்ஸ் கூட மெதுவாக தான் குறையும். ஆனால் நம்மளோட ரெஸ்பெக்ட் உடனே குறைஞ்சிடும். ஸ்லோவாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுறது கம்மி பண்ணிவிடுவாங்க. எதுக்குமே இன்வைட் பண்ண மாட்டாங்க. அவங்களாவே டிசைட் பண்ணிவிடுவாங்க. அவங்ககிட்ட வேலை இல்லை, காசு இருக்காது, அவனை கூப்பிட்டா சும்மா வீண் செலவு நம்ம தான் பண்ணோம் அவனுக்கு. இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரதுக்கு ஆரம்பிச்சிடும். டைம் போக 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 நம்ம அப்படியே ஒண்டியாக இருக்கிறதுக்கு பழகிடுவோம். நல்ல வேலையில் இருக்கும்போதோ ரிலேட்டிவ்ஸ் டைரெக்டாக நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாக்கா, இல்லை ஏதாவது விசேஷம் இருந்தாக்கா நம்மளுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. வீட்டில் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. அதே நம்ம வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தாக்கா நம்மளுக்கெல்லாம் ஃபோன் வராது. வெறும் வீட்டுக்கு ஒரு ஃபோனு ஃபார்மாலிட்டிக்கு, அவ்வளோதான். அதே சாக்கில் குத்தி காட்டிட்டோ போயிடுவாங்க. தம்பி வீட்டில் சும்மா தானே இருக்கிறாப்புல, அவனே கூட்டணுவாங்க ஃபங்க்ஷனுக்குன்னு. போகிற போக்கில் அவங்க ஏதோ பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு உட்காந்து யோசிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அதே ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம் இல்லையா, சும்மா வீட்டில் இருக்கிறது பதில் ஏதாவது ஒரு காசு வரும் இல்லையா, எல்லா வேலையிலையும் நீ ஒரு குறை கண்டுபிடிச்சா அப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், எந்த வேலை வருதோ அது எத்தனை பண்ணலாம் இல்லையா, எதுக்கு இவ்வளோ யோசிச்சுக்குன்னு, இந்த மாதிரி தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் வரும். இதே ரிலேட்டிவ்ஸு நம்ம நல்ல வேலையில் இருக்கும்போதோ, நல்லா சம்பாதிக்கும் போதோ நம்மக்கிட்ட அட்வைஸ் கேட்குவாங்க. பசங்களை எதோ படிக்க வைக்கலாம், என்ன பண்ணலாம், அது பண்ணலாம், ஏது பண்ணலான்னு. நம்ம வேலை போனோடனே அது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நம்ம ஏதோ ஃபுல்லு கீழே உழுதுட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு தான் அட்வைஸ் இப்போ தேவைன்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனாலே நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அவங்க யாருன்னா வந்தாங்கன்னா வாங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சி பெட்ரூம் உள்ள போய் உட்காந்துன்னு கதவை முடிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம அதை பண்ணாலும் சில பேர் என்னன்னுவாங்க, பாரு ஒரு மரியாதை இல்லை, நம்ம வந்துக்கிற உள்ளே போய் உட்காந்து கதவு முடிங்கிறாங்க. நாடா பண்ணுறது நாங்க. அப்படியே போக போக என்ன ஆகுது, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அவங்க வேறு ஏதோ ஒரு டாபிக் பேசியிருந்தாலும் நம்மளை பற்றி தான் பேசினுக்கிறாங்கன்ற மாதிரி தாட் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுது. இது எல்லாத்தினாலையும் நம்ம எதை இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுறோம். நம்மளே குறைச்சி எடை போடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறோம். ஒரு வேளை நம்ம யூஸ்லெஸ் போலகுது, அதனால தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கல, அந்த மாதிரி யோசனைகள் எல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுது. வெளியே போனால் இந்த பிரச்சனைனா வீட்டில் வேற ஒரு பிரச்சனை. சப்போஸ் அண்ணனோ தம்பியோ யாராவது இருந்தாக்கா அவங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு வேலை சொன்னால் போகிற வழியில் கொஞ்சம் கரண்ட் பில்லை கட்டிடுறா, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறான்னாக்கா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போல்லாம் ஃபோன்லேயே கட்ட முடியும் எலக்ட்ரிசிட்டி பில்லு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை யூஸ் பண்ணுறேன். என்னன்னு வாங்க, அவன் வீட்டில் தானே இருக்கிறான், அவனுக்கு கட்ட சொல்கிறது தானம்மான்ட்டு நம்ம முன்னாடி சொல்ல மாட்டாங்க, ஆனால் நம்ம பின்னாடி சொல்லுவாங்க. இன்னொரு கொடுமையான விஷயம் ஒன்று இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய பேர் கை நீட்டி காசு வாங்கியிருக்குவாங்க, இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன்னு. அதுக்கப்புறம் லேட்டாக வேறு கொடுத்துருக்குவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்கோம். நம்ம வேலை இல்லாத இருக்கோன்னு தெரிஞ்ச உடனே நம்மளை பார்த்து பேசுறது கூட யோசிக்குவாங்க. எதனால, நம்ம ஏதாவது காசு ஏதாவது கேட்டுற போகிறோம் அப்படின்ட்டு நம்மளை அவாய்ட் பண்ணுறதுலேயே தான் குறியாக இருக்குவாங்க. நம்மளுக்கு வயசு ஆக ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரியுது. மனுஷனை யாரும் மதிக்கிறது இல்லை. காருக்குதா, வீடுக்குதா, சம்பளம் வருதா, இதெல்லாம் தான். இதெல்லாம் இருந்தால் மரியாதை கிடைக்கும், இதெல்லாம் இல்லைன்னா மரியாதை இல்லை. நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு மாறி இருக்கோன்னா, ஒரு பொண்ணு பார்க்குறோம், இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேட்குறதுனா சொந்த வீடு இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அண்ணன் தம்பிங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, சொத்து எவ்வளோ இருக்குது, டிவைட் பண்ணுவாங்களா இல்லையா, இந்த மாதிரி கேள்விங்க தான் ஃபஸ்ட்டு கேட்குறோம். முக்கியமான கேள்விங்களை நம்ம கேட்குறதே இல்லை. பொண்ணு எப்படி, பையன் எப்படி, பையனோட கேரக்டர் எப்படி, பொண்ணோட கேரக்டர் எப்படி, ரொம்ப கோவப்படுவாங்களா, ரொம்ப செலவு பண்ணுவாங்களா, அட்ஜஸ்ட் பண்ணின்னு போவாங்களா, இந்த மாதிரி முக்கியமான கேள்விங்கள்லாம் நம்ம கேட்காததுனால தான் டிவோர்ஸ் ஈஸியாக போச்சு. அதுக்கப்புறமா இந்த கொலை பண்ணுறது, வேறவங்க கூட ஓடி போடுறது, இந்த மாதிரி எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ நியூஸ் நம்ம பார்க்கல. ஆல்ரெடி அவங்ககிட்ட பணம் இருக்கும், கல்யாணம் பண்ணும்போது டவுரின்ற பேரில் பணம் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமும் அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, இன்னும் பணம் வேணும்னு கேட்குறது, அடிக்கிறது, ஒதுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொண்ணுங்க வேற பணத்துக்காக கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் டைவர்ஸ் பண்ணிட்டு அதில் ஏதாவது கிடைக்குது அமௌண்ட்டுன்னு பார்க்குறாங்க. காலமே ரொம்ப கெட்டு போயிடுச்சு. எல்லாருமே தான் கெட்டு போயிட்டோம். நம்ம யாருமே யோகியம்னு நம்மளால சொல்லிக்க முடியாது. நம்மளும் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாம் ஒரு விஷயத்த ஒண்டி மறந்துடுறோம். ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சுன்னா அவங்களோட கேரக்டர் பொறுத்துல, அவங்களோட ஆட்டிடியூட் பொறுத்துல, அவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிற விதம் சேஞ்ச் ஆகுறதில்ல. பட் இருந்தாலும் நம்ம வேலை இல்லைன்னா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு கிடைக்கிற அட்டென்ஷனு, அதுக்கப்புறமா ரெஸ்பெக்ட்டு, இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற சேலரி கிடைச்சாக்கா அது வந்துட்டு நிரந்தரம் இல்லை. நம்ம வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கும்போதோ யாரெல்லாம் நம்ம சம்பளத்துக்காக நம்மளுக்கு மரியாதை கொடுத்தாங்கோ, நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கோ அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவங்கள ஃபஸ்ட்டு ஒதுக்கி வச்சிடணும். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.